மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சமாச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள், சில நேரங்களில் மனசுல ஒரு 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 பயம், அப்புறம் நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுக்களில் ஒரு நிதானமின்மை, இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறதால நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. தேவையில்லாம சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளால பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நம்ம சம்மதித்து நம்ம பணம் விரயமாவதற்கான ஒரு வாய்ப்புகள் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு நல்ல தினம். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அளவில் இருக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஓரளவுக்கு நல்ல சாதகமான நல்ல பலன்களே ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் போன்றவைகள் எல்லாம் வாங்குவதற்கு மிக உகந்த தினமாக அமையும். சில நேரங்களில் புத்தாடைகள், அப்புறம் ஆபரணங்கள், இந்த மாதிரியான சில சேர்க்கைகளுக்கும் ஒரு நல்ல தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எங்கிருந்து எதிர்ப்புகள் கிளம்பும் என்றே தெரியாது, அது போன்ற ஒரு சூழல் ஏற்படும். நிதானமான ஒரு போக்கை கையாளுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்ட எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கும், சிரமங்கள் இருக்கும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை நீங்கள் போய் வர வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்படும். ஆனா அது ரொம்ப ஒரு ஆதாயமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா அது திட்டமிட்டு நீங்கள் செய்வீர்கள். அது உங்களுக்கு ஒரு ஆதாயமான நல்ல பலனை தரக்கூடிய அளவில் சிறப்பாக அமையும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். குறிப்பா மாணவர்கள் தன்னுடைய கல்வி சம்பந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப நல்லபடியா பலிதமாகும். உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நீங்க போடுகிற திட்டங்களுக்கெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானமான போக்கை கையாள வேண்டும். எதிர்பாராத பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப பிரயத்தனப்பட்டு சில விஷயங்களை முடிக்க வேண்டி வரும். ஆனா அப்படி முடிக்கிறதுனால வர ஒரு சந்தோஷம் சிறப்பாக இருக்கும், வெற்றியும் ஏற்படும். ஆனா அதற்காக கொஞ்சம் அதிகமான பிரயத்தனங்களை நீங்கள் எடுக்க வேண்டி வரலாம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் அவசரமாக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். நிதானமான போக்கை கையாள வேண்டும். எதுக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். மனசுக்குள்ளே இருந்த ஒரு பகை உணர்ச்சியோ இல்ல ஒரு தவறாக புரிதல் இதெல்லாம் மாறி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடியது, குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடியது, அப்புறம் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேருவது. சில நேரங்களில் நீங்க சில அட்வைசஸ் கொடுக்கறது இப்போ அவங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். சில நேரங்களில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். நல்ல அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு எந்த ஒரு விஷயத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி.
கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக அது சுப செலவுகளாக கூட மாறிவிடும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். சில நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ஒரு நல்ல வரன்கள் வருவது, அது சம்பந்தமாக பேச்சுக்கள் அடிபடுவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். முக்கியமா மனசுல ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல முன்னேற்றமான ஒரு தினம். ஆக்கப்பூர்வமான நல்ல காரியங்களை எல்லாம் செய்வீர்கள், நல்ல பெயர் வாங்குவீர்கள், நல்ல தினமாக இது அமைகிறது. அதே மாதிரி அயல்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வாமை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படாம நமக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக வயதானவர்கள் தங்கள் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு தினம். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு சூழல், அவர்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நிலை எடுத்து காட்டுகிறது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான சில நல்ல நிகழ்வுகள், சில நேரங்களில் ஒரு பயணம் எடுத்துக்கொண்டு தெய்வ தரிசனம், நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வருவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். சில தான தர்மங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீங்க. ஆத்ம திருப்தியை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் அமையும். ஒரு காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நடவாமல் இருந்தனா அது நடக்கக்கூடியதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் நீங்களே உங்களுடைய ஒரு வேகமான ஒரு பேச்சினாலோ இல்லை கொஞ்சம் ஆணவத்தாலோ சில நல்ல விஷயங்களை கெடுத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருப்பதால் நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து கன்னிராசி. அற்புதமான தினம். மைதா ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிம்பாங்க, மைதா ஸ்ட்ரெச்சும்பாங்க. அது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக இது விளங்குவதால் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப சிறப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லணும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே உங்க நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும், புதிய திருப்பு முனைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு ஒரு பின்தங்கிய ஒரு தன்மை, எதிலையும் ஒரு சிறு சிறு தடைகள், இதெல்லாம் போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. எதிர்பாராத நல்ல தன லாபங்கள் ஏற்படும். இனிமையான நிகழ்வுகள், சில நேரங்களில் சில புரியாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு அறிந்து கொள்வீர்கள். ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்வது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இருக்கிறது. காதல் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதுலேயும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறு தடைகள் ஏற்படும், நிதானமான போக்கை கையாள வேண்டும். சுவாதி நட்சத்திரங்களுக்கு எதிர்பாராத அற்புதமான திருப்பங்கள்லாம் ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய தினம்னு சொல்லணும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ
அனுகூலம் சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படும், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஆனால் கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அயல்நாடு போகக்கூடிய விஷயங்கள், அயல்நாட்டிலேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உகந்த தினமாக இருக்கிறது. சில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சில பேச்சுவார்த்தைகளை எடுத்து நீங்கள் நடத்தும் பொழுது அதில் ஓரளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக அந்த விஷயங்கள்லாம் ஈடுபடணும். என்னன்னா சில நேரங்களில் தவறான சில முடிவுகளை எடுப்பதால் நீங்கள் நஷ்டத்தை அடைய வேண்டி வரலாம். கம்பி மேல் நடப்பது போன்ற ஒரு சூழல் தான். தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான பதவிகளில் இருப்பவர்களும் ரொம்ப ஒரு நிதான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காலுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் இது அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல பலன்கள் சிறப்பாக ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள படபடப்பை எல்லாம் அடக்கி சற்று நிதானமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இது சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப தேவையில்லாத சில எதிரிகள், எதிர்ப்புகள், அதே மாதிரி நீங்கள் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு சில வாக்குறுதிகளை தருவது, சில விஷயங்களில் தேவையில்லாமல் நம்ம தலையை நுழைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக விலக்க வேண்டும். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இதில் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல சீரிய நல்ல பலன்களே ஏற்படும். ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓரளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அதனால் எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு சரியாக செயலாற்றும் போது பெரிய வெற்றிகரமான தினமாகவே இது அமையலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும். தெய்வ நம்பிக்கை என்பது கை கொடுக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தினம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் பல பேர் உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல தினம். முன்னேற்றத்துக்கான சில நல்ல வழிமுறைகள் எல்லாம் பிறக்கக்கூடிய தினம்னு சொல்லணும். நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். நம்ம கூட வேலை செய்கிறவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் முயற்சி செய்திருக்கும் போது அதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள், தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாமல் நிதான போக்கை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷங்களை, எதிர்பாராத நல்ல சந்தோஷங்களை பெறக்கூடிய ஒரு தினமாக அமையும். சில நேரங்களில் நமக்கு சில பரிசு பொருட்கள் வந்து சேர்வது, இல்லை இப்போ நம்மளே ஒரு நகைகள் வாங்க வேண்டும், இல்லை நல்ல புடவைகள் வாங்க வேண்டும், இல்லை நல்ல ஆடைகள் நல்ல வாங்கணும். அந்த மாதிரிலாம் சில நேரங்களில் பிளான் பண்ணியிருக்கும்போது அதை நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அது வளர்ச்சி தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. தாயாருடைய ஆசீர்வாதம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தினமாக இது அமையும். இந்த
கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னமே சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்க மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நிதானமாக கையாள அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்க நினைக்கக்கூடிய சில காரியங்கள் நினைத்தபடி நிறைவேற்றக்கூடியதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழல்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல செய்தி சேரும். மனசுக்கு இருந்த கவலைகள் பயங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது மாறிவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் ஒரு எதிர்பாராத திருப்பங்களும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. தடைகள் எல்லாம் நீக்கக்கூடிய தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு செயலாற்ற நிச்சயமான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்.